இப்ப திமுக கூட்டணிக்கு 210 சீட்டு கிடைச்சா கூட ஆச்சரியம் இல்லை. ஏன்னா வேற எதுவுமே பலம் இல்லாம இருக்க சூழல். அவங்க 200ன்னு சொல்லிட்டே இருக்காங்க தொடர்ச்சியா. அது மக்களவையில இருந்து சொல்லியிருக்காங்க. நீங்களும் மக்களவையிலங்கிறது கிட்டத்தட்ட சட்டமன்ற மாதிரி தான் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி 200, 210 சீட்டு கிட்ட வர வாய்ப்பு இருக்கா? திமுக கூட்டணி 45% வாக்குக்கு குறைய மாட்டாங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துருவாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், காங்கிரஸை பிடிச்சி தன்னோட எதிரிகள் நாடிமுத்து பிள்ளை, தையல் பாக ஆதித்தன், தேசிய ஆதிமூல நாடார், பசும்பன் ஐயா, முத்துராமலிங்க தேவர், வல்லத்தரசு போன்றவங்க எல்லாம் பல அழுத்தங்களை கொடுத்து வெளியேற்றிக்கிட்டு கட்சியை கைப்பற்றிக்கிட்டு 45% வாக்கு பலத்தோட காமராஜ் 57-62 இருந்த மாதிரி மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு வந்து ஒரு கூட்டணி பலத்துல அதை விட கொஞ்சம் கூடுதல் பலத்திலே இன்னும் கூட்டணியை பலப்படுத்தினா அதை விடையும் பெரிய பலத்துல இருப்பாருங்கிற நான் சொல்றது 100க்கு 100 உண்மை. இதுல எனக்கு விருப்ப வெறுப்பெல்லாம் இல்ல. மு.க. ஸ்டாலினை பற்றி எனக்கு புகழ்ந்து பேச வேண்டிய அவசியம் இல்ல. உண்மை நிலைமைய இல்ல சொல்றேன். அதுதான் இன்னைக்குள்ள நிலைமை. அந்த வகையில ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு அரசியல் இருக்குது.